Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது control flow statementsல இருக்கிற remaining topic elif ladder and nested if. லாஸ்ட் வீடியோல simple if and if else பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் elif ladder பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு இஃப் கண்டிஷன் 1 அதுக்கான பிளாக் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி கண்டிஷன் 2 அதோட ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் 3 அதோட ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கண்டிஷன் n, ஸோ கண்டிஷன் என்னன்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம இங்க n அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஃபால்ஸ் பிளாக். இந்த ஃபால்ஸ் பிளாக் எப்பயுமே ஆப்ஷனல் தான், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்க வந்து இத்தனை elif கொடுக்கணும், நாம எல்லாமே இஃப்னு செக் பண்ணலாமே. இஃப் கண்டிஷன் 1, if condition 2, if condition 3 இந்த மாதிரி செக் பண்ணிடலாமே, ஏன் நாம வந்து elif அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நாம இஃப்னு செக் பண்ணும்போது இப்போ கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தாலும் கண்டிஷன் 2வையும் செக் பண்ணும். நமக்கு அப்படி செக் பண்ணுறதுனால அன்னெசரியாக டைம் வேஸ்ட் ஆகும். இன்கேஸ் சேம் கண்டிஷனை நாம் வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை சேம் வேரியபிளை நாம் வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்குது மல்டிபிள் கண்டிஷன்ஸில் அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம elifஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இன்கேஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூனா செகண்ட் கண்டிஷனை வேலிடேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற சுச்சுவேஷனில் நாம் இந்த இஃப் elif ladderஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் கண்டிஷன்ஸை வேலிடேட் பண்ணாது, டைரெக்டாக அவுட் சைட் கோடு என்ன இருக்கோ அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். ஸோ அதாவது கண்டிஷன் 1 ட்ரூனா அதோட ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட் சைடு இந்த elif பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். இன்கேஸ் கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னா மட்டும்தான் கண்டிஷன் 2வை செக் பண்ணும். இன்கேஸ் கண்டிஷன் 1 ஃபால்ஸ் கண்டிஷன் 2 ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் 3யை செக் பண்ணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க் 75 அப்படின்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை நாம வேலிடேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து மெத்தட் 1ன்னு எடுத்திருக்கேன். இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 அண்ட் மார்க் லெஸர் தென் 60, எனக்கு மார்க்ஸ் வந்து பிட்வீன் திஸ் ரேஞ்ச் 50லேருந்து 60க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் 60 to 75 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இன்கேஸ் 75 to 100 இருக்கு அப்படின்னா அது டிஸ்டிங்ஷன். இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இல்லை அப்படின்னா அதை ஃபெயில்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்க் வந்து 55 வச்சுக்கோமே. ஸோ 55 அப்படின்னா நான் ரிமைனிங் மெத்தட்ஸ்லாம் க்ளோஸ் கமெண்ட் பண்ணிக்கிறேன். மார்க் 55 இருக்கு. இதோட அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செகண்ட் கிளாஸ், ஏன்னா 55ங்கிறது ரேஞ்ச். ஸோ 55 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 கண்டிஷன் ட்ரூ அண்ட் 55 லெஸர் தென் 60. ஸோ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு. அதனால இது எக்ஸிக்யூட் பண்ணும். செகண்ட் கிளாஸ் எக்ஸிக்யூட் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்கேஸ் அவுட் சைடில் ஒரு சின்ன தேங்க்யூ மெசேஜ் இருக்கு அப்படின்னா அந்த மெசேஜ் கடைசியா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ செகண்ட் கிளாஸ் அதுக்கடுத்து அவுட் சைட் த பிளாக்ல இருக்கிற தேங்க்ஸ் மெசேஜ் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கூட வேலிடேட் பண்ணாது. இதுக்கு அடுத்து இன்கேஸ் 55 இல்ல 65 இருக்கு அப்படின்னா ஸோ 65 கிரேட்டர் தென் 50 கண்டிஷன் ட்ரூ அண்ட் 65 லெஸர் தென் 60 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். அதனால நெக்ஸ்ட் elif ladderங்கிறதுனால செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இங்க 65 கிரேட்டர் தென் 60 அண்ட் 65 லெஸர் தென் 75 கண்டிஷனுமே ட்ரூ. இந்த வாட்டி நமக்கு அவுட்புட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் அவுட் சைட் பிளாக்ல இருக்கிற தேங்க்ஸ் மெசேஜ் இது ரெண்டும் கிடைச்சிருக்கு. மார்க்ஸ் இந்த வாட்டி ஒரு 85 இருக்கும்போது 85 கிரேட்டர் தென் 75 அண்ட் 85 லெஸ் தென் 100 இந்த கண்டிஷன் தான் செட் ஆகும். ரிமைனிங் திங்ஸ் 85 லெஸ் தென் 60ங்கிறதும் ஃபால்ஸ், 85 லெஸ் தென் 75ங்கிறதும் ஃபால்ஸ். அதனால தேர்ட் கண்டிஷனை வேலிடேட் பண்ணி இதுல ட்ரூ இருக்கிறதுனால டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அவுட்புட்டும் அண்ட் அவுட் சைட் த பிளாக்ல இருக்கிற தேங்க்ஸ் மெசேஜும் எக்ஸிக்யூட்ல நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இன்கேஸ் இந்த ரேஞ்ச்குள்ள இல்ல 50 35 அப்படின்னு இருக்குன்னா 35ங்கிறது கிரேட்டர் தென் 50 செக் பண்ணா ஃபால்ஸ். அதே மாதிரி 35 கிரேட்டர் தென் 60 ஃபால்ஸ், 35 கிரேட்டர் தென் 75 ஃபால்ஸ். டைரக்டா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஃபெயில் ஸ்டேட்மெண்ட் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தேங்க்ஸ் மெசேஜ் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் எல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் தேங்க்ஸ் மெசேஜ் மட்டும் வரும். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்காது, ஏன்னா எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால. இது ஒரு
ஒரு மெத்தட் 1. இதே ரிசல்ட்டை நாம மெத்தட் 2 அண்ட் மெத்தட் 3 இன்னும் ஒரு 2 விதமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன், இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம், பிட்வீன் ரேஞ்ச் செக் பண்றோம். இப்போ நான் லோவர் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எல்ஸ் பிளாக்கே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் லெஸ் தென் 50 இருக்கு அப்படின்னா எனக்கு டைரக்டா ஃபெயில் பண்ணிடுற சொல்லிட்டேன். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்கை வந்து டைரக்ட் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனா மென்ஷன் பண்ணிட்டோம். நமக்கு இன்கேஸ் மார்க் வந்து லெஸ் தென் 50 இருக்கு அப்படின்னா ஃபெயில் பண்ணிடும். இன்கேஸ் மார்க்ஸ் வந்து நமக்கு லெஸ் தென் 50 இல்லை, ஸோ இந்த வாட்டி 55 அப்படின்னா 55 அதோட கம்மியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இல்லை பட் லெஸ் தென் 16 செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். செகண்ட் கிளாஸ்க்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. அண்ட் தேர்ட் ஐட்ரேஷன்ல நான் மறுபடியும் வேல்யூ சேஞ்ச் பண்ணேன் 65 லெஸர் தென் 50 கண்டிஷன் ஃபால்ஸ், 65 லெஸர் தென் 60 கண்டிஷன் ஃபால்ஸ், 65 லெஸர் தென் 75. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. இதுல பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணுறோம். வேல்யூ வந்து இன்கேஸ் 65 இல்லாம மோர் தென் 75 இருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு அவுட்புட்டா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த பிளாக் பொறுத்த வரைக்கும் இஃப் எல்இஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபால்ஸ் பிளாக் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபால்ஸ் பிளாக் நீட் இல்லை. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறத கிடைக்கும். மெத்தட் 3, ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஈஸியான மெத்தட் சொல்கிறத விட இது வந்துட்டு ஒரு மேக்ஸ் டேர்மில் நாம் எப்படின்னு கொடுப்போமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு மார்க்குங்கிற வேல்யூ பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கிறத நாம் செக் பண்ணோம். ஸோ 0 கிரேட்டர் தானாக இருக்கணும் அண்ட் 50யோட லெஸ்ஸர் தானாக இருக்கணும். இதை ஒரே கண்டிஷனில் கொடுத்துட்டோம். அண்ட் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் சிம்பிள்ஸை வச்சு நாம் இங்கே கொடுக்கணும். ஸோ இஃப் 0 லெஸ்ஸர் தென் மார்க் lesser than 50 இந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு ஃபெயில். அதே மாதிரி 50 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கிளாஸ், 60 to 75 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 75 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் இந்த வாட்டி நமக்கு மூணாவது மெத்தட் சேம் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறோம். கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக் எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். அதை தவிர மிச்சப்படி ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியும் அண்ட் ஈவன் பண்ணிக்க முடியும். ஆனால் லாஜிக் நாம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா ப்ரோக்ராமிங் போட முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் இருக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்கும். இதை வந்து அவுட்டர் கண்டிஷன் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இன்னொரு கண்டிஷன் வரும். ஸோ இதை நெஸ்டட் இஃப். இஃப் இன்சைடு இன்னொரு இஃப் இருக்கிறத நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ இன்சைட் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூனா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கும் இதுலயும் வந்துட்டு சிம்பிள் இஃப் எல்ஸ் இந்த மாதிரி பிளாக் இஃப் லேடர்ஸ் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அதை நாம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்ல போறோம். அண்ட் இந்த அவுட்டர் இஃப்க்கும் எல்ஸ் பிளாக் இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். எல்ஸ் பிளாக் எல்லா இடத்துலயுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணானா ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராம் நாம பார்த்தோம் எலிஃப் லேடர். நம்ம அதே ப்ரோக்ராமையும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இங்கே 75ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் மைனஸில் கொடுப்போம். -75 கொடுக்குறேன். -75 நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, அதனால ஃபெயில் வருது. ஸோ இன்கேஸ் ஈவன் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ 175 கொடுக்குறேன். 175 கொடுத்தாலும் நமக்கு ஃபெயில் வருது. ஏன்னா நம்ம செக் பண்ற வேல்யூஸ் 50 to 60, 60 to 75 அண்ட் 75 to 100 இந்த ரேஞ்சு மட்டும்தான் நம்ம வேலிடேட் பண்ணியிருக்கோம். இதை தவிர வேற எந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூ வந்தாலும் ஃபெயில் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வேலிட் மார்க்கான்னு சொல்லி வேலிடேட் பண்ணும். இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அண்ட் மார்க் லெஸர் தென் ஈக்குவல் டு 100. நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு, ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கோம். இதுக்கான எல்ஸ் பிளாக்ல நான் ஜஸ்ட் பிரிண்ட் இன்வாலிட் மார்க்குன்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இன்வாலிட் மார்க்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் நாம 100 எபோ ரேஞ்சில் இப்போ வேல்யூ இருக்கு 175ன்னு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இன்வாலிட் மார்க்குன்னு கிடைச்சிடும். ஏன்னா இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால உள்ளே போகாது, டைரக்டா எல்ஸ் பிளாக்கு போயிடும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தாலும் அதே தான். ஸோ கிரேட்டர் தென் 0 இல்லை, ஸோ அதனால ஃபால்ஸ் ஆகிடும். எகெயின் எல்ஸ் பிளாக் தான் போகும், உள்ள போய் செக் பண்ணாது. இன்கேஸ் ப்ராப்பர் மார்க் இருக்கு, ஸோ 75 இருக்கு அப்படின்னா 75ங்கிறது 0 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ உள்ள போகும்,
உள்ள போயிட்டு 50 to 60 கிலோ 75 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இல்லை. அடுத்து 60 to 75 இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை. 75 இங்கே லெஸ்ஸர் தான் கொடுத்துருக்கோம், அதனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். இங்கே தான் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் இருக்கனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மார்க் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இங்கே அவுட்புட் கிடைக்க போகுது. அண்ட் அந்த மார்க் வேலிட் மார்க்கா இன்வேலிட் மார்க்காங்கிறத வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே போய் செக் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.